பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விடுவிப்பேன். அருமையான வார்த்தை இல்லையா? கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாகிறார். எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதிகள், எல்லா அவமானத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை தரார். வசனம் சொல்லுதுன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எந்த ஆபத்தில் இருக்கீங்க, எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, எந்த போராட்டத்தில் இருக்கீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனுடைய உதவி நோக்கி ஓடி ஏமாந்ததெல்லாம் போதும். அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இந்த இடத்துல எனக்கு உதவி வரும், இந்த இடத்துல எனக்கு பணம் வரும், இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும். கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்து காத்துருங்க. அவர் சமூகத்தில் காத்துருங்க. அவர் நம்மளை விடுவிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஆசிரியர் கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஆபத்து இருந்தாலும் என்னை நோக்கி கொடுப்பா, என்ன நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் அவன் கூடவே இருக்கேன், உன்னை விடுவிப்பதுக்காக நான் அவன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருங்க. காத்திருக்காரங்க. நம்ம இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவரால் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு இறங்கும்படி காத்திருப்பாராம். ஆபத்து காலத்தில் எந்த பிரச்சனைனாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உடல் ஆரோக்கியத்தை குறித்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவரே ரெடியாக இருக்கார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்கிற தேவன் எப்போ என் பிள்ளை கூப்பிடுவாங்க கூட காத்திலே இருக்காது. அவங்க கூப்பிட்ட உடனே இறங்கி உதவி செய்வார். வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கலாம். சிங்கக்கபிலேருந்து தானியலை விடுவிக்கலையா? அக்னீஸ்வரியிலேருந்து ஷாத்ராக் மிஷாக் ஆபத்தை விடுவிக்கலையா? அதையோ எல்லாத்தையும் இழந்து போய் அவமானத்தில் இருந்த சிம்சோன் கடைசி நேரத்தில் எப்போ கூப்பிடும் காத்திருந்து, கத்தாவே எனக்கு இறங்கு, ஒரு விஷயம் எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டப்ப இறங்கி விடுவிக்கலையா? அப்படிப்பட்ட தேவன் தாங்க. அவங்களெல்லாம் ஆசீர்வதித்து விடுத்த தேவன் உங்களை விடுவிக்க மாட்டாரா? நம்மளும் விடுவிக்க மாட்டாரா? இன்றைக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லி எல்லா அவமானத்துலேருந்து விடுதலை, எல்லா நிந்தையிலேருந்து விடுதலை, எல்லா தரத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கி ஒரு விடுதலை தரப்படுறாரு. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் விடுவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தரை விடுவிப்பாராம். நம்ம கர்த்தரை நோக்கி அவரோட மகிமை சொல்லி நம்ம சாட்சியாக நிற்போமா? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் சீயோனின் திருப்பும்போது சொப்பனம் காண்கள் போல் இந்த வார்த்தையும் பிரகாரமாக எல்லாம் மாறி போகும். எல்லா பிரச்சனையும் போராட்டங்கள் மாறி போகும். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என் பாரத்திலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். என் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார்னு சொல்லி அநேகருக்கு சாட்சி சொல்ல முடியாக, அநேக கர்த்தரோட நாமத்தை மையப்படுத்த முடியாக, கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாக கர்த்தர் இன்றைக்கி ஒரு விடுதலை தரப்படுறார். விசுவாசமாக காத்துருங்க. இன்றைக்கி நீங்கள் சந்தித்திருக்க எல்லா போராட்டத்திலேருந்து ஒரு விடுதலை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களே ஏசப்பா. நீ உங்களோட நாமம் மகிமைப்படும்படியாக என் ஆபத்தில் எனக்கு பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தான் கர்த்தர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு தருவார். விசுவாசமாக இருங்க, அப்படியே செய்வார். ஆமென். God bless you.